அப்படின்னா இப்போ ஆப்போசிஷன் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் கரெக்டாக கையில் எடுத்து பண்ணுறாருங்களான்னு நினைக்கிறீங்களா என்ன? இப்போ திடீர்னு அண்ணாமலை அவர்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டாப்புல அவருமே. சார் இவங்க இப்போது எடப்பாடியார் வந்து உருட்டும் திருட்டும் அப்படின்னு இப்போ இடையில பேசினார் பார்த்தீங்களா? ஒரு சதுரங்க வேட்டை தேர்தல் வாக்குறுதி, இந்த வார்த்தையை நான் தான் முதல்லேருந்து சொல்லியிருந்தேன். அப்போ இன்றைக்கி தலைவர் எடப்பாடியார் வந்து சதுரங்க வேட்டை வாக்குறுதி இது அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார்ல. அப்போது இவங்க பேசுறது சும்மா இவர் எடப்பாடி சும்மா கிடையாது ஏதாவது விட்டுனுங்கிறாரியா அப்படின்னு ஜனங்க கலையில் இல்லை. ஆமாம் 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 இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஜனங்க வந்து பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க ஒன்றுமே செய்யலைல்ல. நீங்கள் 520 வாக்குறுதிகளில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மரியாதைக்குரிய முதல்வர் இருந்து மொம்மாலன்னு பேசுகிற கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் ஒரு 4 வாக்குறுதி தான். 1000 ரூபாய் காலை உணவு, இலவச பேருந்து, கல்லூரி படித்த அரசு பள்ளிகள் படித்த, அதுவும் கல்லூரி மாணவிகளுக்கெல்லாம் இல்லை, அரசு பள்ளிகள் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய். இதை 4 தவிர்த்து அப்புறம் இந்த பணம் 1000 பொற்காசு. அதையாவது கொஞ்சம் கௌரவமாக சொல்லுவோம் சார். பொற்காசுகள் 1000 ரூபான்னு எதுக்கு சார் சொல்லுவாங்க? 1000 பொற்காசுகள். அந்த திட்டத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை சார். அதால் அம்மா 2 மாதம் கரண்ட்டு பில்லு 1 மாதம் ஆச்சா அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ ஆகலைன்னு ஜனங்க சொல்லுது. ஒரு 1.5 லட்சம் அரசு ஊழியர் எடுக்கிறனாங்களே, எடுத்தாங்களா, என் பிள்ளை வேலைக்கு போல் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்குது அப்படின்னு ஜனங்க ரியாக்ஷன் பண்ணுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒரு பையன் கீழே இருந்து அம்மா உணவகம்னு செய்கையில் சொல்கிறான். அது என்ன கேட்குன்ட்டு உடனே அதுக்கு பதில் சொல்கிறார். இந்த மாதிரி ரோட்டில் நிற்கிறவனுக்கும் வண்டியில் நின்று பேசுபவர்களுக்கும் எங்கேயாவது கனெக்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா? அப்போது அந்த வேவ்லேருந்து இங்கே சரியாக கனெக்ட் ஆகுது. அப்போது என்னடா இது இவர் இந்த மாதிரி இறங்கி பேச மாட்டாருன்னு நம்ம நினச்சோம். இவர் பேசுகிறாரு அப்படின்ற போது எடப்பாடியார் பொய் சொல்கிறார், இந்த தெருவில் 1 மாதம் கரண்ட் பில்லு அப்படின்னு சொல்ல முடியல உன்னால். பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, இந்த தொகுதியில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து வந்துடும் பாருங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, மூடிட்டோம் பாதி அப்படின்னு சொல்ல முடியல. அப்படி இருக்கிற போது அப்போது எடப்பாடியார் பேசுகிற வாதத்திற்கு எதிர்வாதம் என்னத்தை வைக்கிறது? போய் சொல்கிறார் எடப்பாடி, இன்னும் அண்டை புழுகு புழுவுறீங்க, எதுவுமே நடக்கல அப்புறம் அப்படின்னு ஜனங்க கேட்டுருவாங்க என்பதற்காக மதவாத கட்சியோடு வந்திருக்கிறார். அவங்க கூட்டணி ஜெல் ஆகலை அவனுக்கு நல்லது தானே. 22% கடந்த தேர்தலில் 22% அதிமுகவும் 18 பிஜேபி டோட்டலாக கூட்டணி 18. ஆமாம், கூட்டணி 18. அப்போது 18 22 30 40 ஆகி போச்சா? அப்போது இன்றைக்கு 40% ஓட்டு ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுங்க. அதில் 1 2 குறையுது கூடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்போது இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறிவிடும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஜெல் ஆனால் நல்லது தானப்பா. எதிராளிகள் பலவீனப்பட்டிருந்தால் போன மாதிரி சொம்ப வச்சு அண்டாவை தள்ளி போங்களேன், இப்போ உங்களை யார் வேணான்னா. அப்போது இந்த மாதிரி இவர்கள் மீது எடப்பாடியார் சொல்லுகிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவங்க இப்படி சொல்லிக்கினே இருந்தாங்களே, அதுக்கு தான் அண்ணாமலை அதுக்கு நச்சுன்னு ஒரு தலையில் ஒரு குட்டுற மாதிரி இந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார் தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒன்றும் இவங்களுக்கு புரியலை. இப்போ அடுத்து என்ன சொல்ல வர்றானுவா, ஏதோ கூட்டணி ஒட்டலை கிட்டலைன்னானுங்களா, இப்போ பிஜேபி அதிமுகவை முழுங்க பார்க்கிறது. சரி, முழுங்கி அதிமுக இல்லைன்னா உங்களுக்கு நல்லது தானப்பா. இப்போ எடப்பாடியாருக்கு எடுக்கிற கேள்விக்கு தானே உங்களால் பதில் சொல்ல முடியல. இப்போ மற்றவங்களாம் நல்லா சிறப்பாக இருக்குது அப்படி தானே சொல்லுங்கிறாங்க. சரி, பிஜேபி வந்து அதிமுக முழுங்கிட்டால் உங்களுக்கு நல்லது தானே. அதிமுக என்ற ஒரு கட்சியோ எம்ஜிஆர் என்ற இமேஜோ இல்லைன்னா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம்ல. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது தானே. அப்போது என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதால் இப்போ அதை முழுங்க பார்க்குது விழுங்க பார்க்குது. என்ன நான் நினைக்கிற மோடியோ இல்லை பிஜேபியில் இருக்க தலைவர்களோ என்ன கலைஞர் கருணாநிதி மாதிரியா? தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30-35 கட்சிகளுக்கு ஃபவுண்டர் யாருன்னா நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். இப்போ கூட இருக்கிற விடுதலை சிறுத்தை நீங்கள் உடைக்க போகிறன்ற பிரச்சனை வரலையா? அப்போ நீங்கள் பேசலாமா இந்த வார்த்தையை? அதால் இந்த நாட்டில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் ஆனாவனா சனாதானம் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதையை ஒன்று திரியிறாங்களே கண்டி
இவங்களால் போய் நேரடியாக மக்களை சந்திப்பதற்கு இவங்களுக்கு முகம் இல்லை. முதல்ல அவங்க இன்னொருத்தர் அடுத்த வாரிசை விட்டு கலக்கலான்னு பார்த்தாங்க. அது கூட நயன்தாராவை கூட்டம் போயிருந்தால் கூட கூட்டம் வரும். விக்னேஷ் ஒத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதால் ஒன்றும் நடக்கலை. எப்பா காலையில் எழுந்து பிரச்சாரத்துக்கு போப்போனா அடாயாய் கம்னிரியா சும்மா நானே 2 மணிக்கு வந்தேன் 3 மணிக்கு வந்தேன் என்னையே போய் அப்படின்னோடனே அப்போது இவரோட பிரச்சாரத்துக்கு இவங்களால் ஈடு கொடுக்க முடியல. அதால் இந்த கூலிப்படை இருக்குல்ல, இந்த கூலிப்படைகளை விட்டு நீ சொல்ல அதிமுக அழகி பகுதி பிஜேபின்னு சொல்ல மதவாத கூட்டணின்னு சொல்ல அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு சீப் பாலிடிக்ஸை இவங்க செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன்.